ஒரிஜினல் வண்டியை விட திருட்டு வண்டிக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா இந்த மாதிரி தப்பான தொழில் பண்ணுறவங்க, கள்ளக்கடத்தல் பண்ணுறவங்க, எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்குமே வந்து ஒரிஜினல் நம்பர் பிளேட்டை யூஸ் பண்ணி யாருமே வந்து வண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் கார்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம். பொதுவாக இல்லீகல் ஆக்டிவிட்டியில் வந்து லக்ஸரி கார் எடுத்துகிட்டு வரும்போது திருடனை கூட வந்து என்ன நினைப்பாங்க, VIP நினச்சிடுவாங்க. காரை எடுக்கணுன்றது அவங்க மோட்டிவேஷன் கிடையாது. அந்த காரை இல்லீகலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொயோட்டா ஷோரூம்குள்ளே போய் சர்வீஸ் விட்டு இருந்த காரோட டீடைல்ஸ்லாம் ஹேக் பண்ணிட்டு தான் அது எப்படி அந்த ஷோரூம்குள்ள போய் பண்ண முடிஞ்சது அவரால். உதாரணத்துக்கு இப்போ இந்த கீ தான் வந்து ஃபார்ச்சுனரோட கீ. இந்த கீயை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த ரீசனுக்காக 5000 ரூபா பொருளை 10,000 கூட கொடுத்து வாங்கிட்டு போக ரெடியாக இருக்காங்க. இப்போ இதே திருடன் கையில் இந்த மாதிரி ஆளுங்க கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை 1 லட்ச ரூபா கூட கொடுத்து வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனால் செய்துட்டாங்கன்னா அவங்க லைஃபே போயிடும். இப்போ பேங்க் சர்வர்லாம் வந்து நம்ம பணம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஹெவி செக்யூரிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சர்வர் வந்து அவ்வளோ செக்யூரிட்டி இருக்காது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியில் ஐடி ஒரு எம்ப்ளாயி மூலிமா அந்த ஐடியை திருடிடுவாங்க. எம்ப்ளாயி ஐடியை யூஸ் பண்ணி இவங்க தேவையில்லாமல் அந்த நம்பரை எடுத்துடுறாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் ப்ரோ. இப்போ வந்து ரீசெண்டாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஃபார்ச்சுனர் காரை திருடிட்டு பாண்டிச்சேரியில் இன்னொரு காரை திருடும் போது வசமாக மாட்டிட்டாரு. அவர் விசாரணையெல்லாம் தெரிய வருது, ஒரு ஹைடெக் திருடன் கிட்டத்தட்ட வந்து 20 வருஷமாக பல கார்களை சொகுசு கார்களாக பார்த்து திருடியிருக்காரு. கிட்டத்தட்ட 150 காருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருடியிருக்காரு. அவர் என்னன்னா இங்கேருந்து திருடின காரை ஜெய்ப்பூர் வழியாக போய் ராஜஸ்தானில் போயிட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணி நேபாளுக்கு விற்கிற மாதிரி விசாரணை வெளியே வந்திருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு சார்? என்றைக்குமே வந்து ஒரிஜினல் வண்டியை விட திருட்டு வண்டிக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா இந்த மாதிரி தப்பான தொழில் பண்ணுறவங்க, கள்ளக்கடத்தல் பண்ணுறவங்க, எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்குமே வந்து ஒரிஜினல் நம்பர் பிளேட்டை யூஸ் பண்ணி யாருமே வந்து வண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் கார்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி திருட்டு வண்டியை டபுள் ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க. நேபாள் சைடு இல்லை குர்காவன் இல்லைனா வந்து இது அவுட் ஆஃப் த தமிழ்நாடு எங்கே போனாலுமே வந்து தமிழ்நாடு வண்டிக்குனே வந்து ஒரு வேல்யூவேஷன் இருக்குது. அந்த வேல்யூவேஷன் எதனால் அப்படின்னா மாட்டினா வந்து அவங்க மாட்டிக்க மாட்டாங்க. ஸோ அந்த நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. டோட்டலாக எல்லாமே தமிழ்நாடு வண்டினா இன்னும் வெஹிக்கிளோட வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக போயிடுது. இந்த லக்ஸரி காரை அவங்க பார்த்து திருடுறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ லக்ஸரி கார்னால் பொதுவாக இல்லீகல் ஆக்டிவிட்டியில் வந்து லக்ஸரி கார் எடுத்துகிட்டு வரும்போது திருடனை கூட வந்து என்ன நினைப்பாங்க, VIP நினச்சிடுவாங்க. காரை எடுக்கணுன்றது அவங்க மோட்டிவேஷன் கிடையாது. அந்த காரை இல்லீகலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லக்ஸரி செக்மெண்ட் காரில் போனால் ஏதோ MLA MP இல்லைனா ஒரு பெரிய பொலிட்டிஷியன் இல்லைனா ஒரு பெரிய பிக் ஷாட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு ரீசன்னாலேயே இந்த லக்ஸரி காருக்கு இல்லீகல் மார்க்கெட்டில் டபுள் ட்ரிபிள் ரேட்டு கொடுத்து வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபார்ச்சுனர் வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி 50 லட்ச ரூபா அப்படின்னா அதை 1.5 கோடி கொடுத்தோ 2 கோடி கொடுத்து கூட வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. திருட்டு வண்டி அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்களா? ஆமாம், திருட்டு வண்டியை கொடுத்து வாங்குறதுக்கு காரணம் வந்து அது இல்லீகல் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறதுக்காகவே அந்த ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க. நார்மலாக ஒரு யூசர் வாங்குறாங்கன்னா திருட்டு வண்டியை அவ்வளோ ஈஸியாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு வண்டியோட நம்பர் பிளேட் அடித்தாலே A to Z அதில் எல்லாமே நமக்கே வந்துடுது. வாகன் இருக்குது, M-பரிவான் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து இந்த வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் க்ளவுட் ஸ்டோரேஜ். இந்த ஆன்லைன் க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்கிறதுனால அது சில பேருக்கு மட்டும்தான் வந்து அந்த பாஸ்வேர்டெல்லாம் தெரியும். அக்சசபிலிட்டி இருக்குது. ஸோ யாருக்கு அக்சசபிலிட்டி இருக்கோ அவங்களால எடுக்கப்பட்டு அது இன்னொருத்தருக்கு விற்கப்படுது. ஸோ அக்சசபிலிட்டி யார் வச்சுருக்காங்க, அந்த கீ யார் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து இல்லீகலாக அந்த பணத்துக்காக விற்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த அக்சஸ் வந்து நியாயமான நேர்மையான முறையில் ஒருத்தங்க கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் கொடுக்கலாமா ஒரிஜினல் கஸ்டமருக்கு. அவங்க இல்லீகல் மார்க்கெட்டை இதை யூஸ் பண்ணி 20,000 30,000 15,000 ரூபா 50,000 வரைக்கும் விற்பாங்க. இந்த மாதிரி விற்கும் பொழுது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் கிடைக்குது. நீங்கள் ஒரு உண்டாய் ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி என்னோட கார் கீ மிஸ் ஆயிடுச்சுங்க, எனக்கு வந்து கார் கீ ரெடி பண்ணி கொடுங்கன்னா 30 டேஸ் டைம் கேட்பாங்க. அதிகபட்சம் 30 டேஸ், மினிமம் 20 டேஸ். 20 டேஸ் அவங்க டைம் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரிஜினல் கோடு ஓனரை வெரிஃபை பண்ணி அவங்க 2 ஓனரில் இருக்காங்களா 3 ஓனரில் இருக்காங்களா இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் அவங்க வந்து அந்த கோட்லேருந்து சர்வர்லேருந்து கோடை எடுத்து ஒரிஜினல் ஓனருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சின்ன ஃபைல் மாதிரி தான். இந்த ஃபைல் வந்து இந்த ஒரு சின்ன அதாவது SD கார்டுன்னு சொல்லக்கூடிய மெமரி கார்டு எப்படி வந்து ஒரு சிம் கார்டு மைக்ரோ சிம் நானோ சிம் லெவலில் எப்படி ஒர்க் ஆகுதோ அதை மாதிரி இந்த சிப்பு வந்து ஒயர்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ஒயர்லெஸ் சிப்பை எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். தூரமாக இருந்து ஒரு ட்ரோனை யூஸ் பண்ண கூட இது யூஸ் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிற காரை ஆக்டிவேட் பண்ணவும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பேசிக் மெத்தடில் தான் பக்கத்தில் இருக்கிற காரை இந்த மாதிரி மைக்ரோ சிப், அதாவது மைக்ரோ ஒயர்லெஸ் சிப், இது வந்து இன்பில்ட்டில் ஒரு காயில் இருக்குது.
அந்த காயிலில் சில நம்பர் ஆஃப் ஸ்டோரேஜ் ஒரு லைக் 1 MB 2 MB இப்போ 512 GBக்கே வந்து இன்னைக்கு சின்ன சைஸில் சிப் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது 1 MB 2 MBன்றது இதில் ஃபைல் ஈஸியாக உட்காந்துரும். அந்த காருக்கு நியர்பையில் இதை கொண்டு போகும்போது இதில் இருக்கிற ஃபைல் அது ரீட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த சிஸ்டம் ஃபுல்லாக காரில் இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்டு இந்த சிப்பில் இருந்ததுன்னா கார் வில் பி ஹேக் வித்தின் அ செகண்ட்ஸ், அதாவது 5 to 10 செகண்ட்ஸில் கார் வந்து ரெகனைஸ் பண்ணிடும். ஸோ இந்த சிப்பு வந்து நான் ஒரு சின்ன வடிவமாக காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் அதே சிப்பு வந்து இந்த மாதிரி ஃபெராரி போடுற கார்லேயும் ரிமோட், ஃபெராரியை இயக்கக்கூடிய கார் ரிமோட், உதாரணத்துக்கு ஃபெராரி கார் வந்து ஒரு 2 கோடி ரூபா 5 கோடி ரூபா அப்படின்னு சொன்னால் இந்த கார் கீயோட மதிப்பே 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும். இதை லீகலாக பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸு ஒரு 1 லட்சம் ரூபானா இல்லீகலாக பண்ணும்போது 5 லட்சம் கொடுக்கவும் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் லீகலாக பண்ணுறவங்க இல்லீகல் ஆளுக்கு துணை போக மாட்டாங்க. அவங்களே இந்த டிவைஸை வாங்கிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஜெர்மன்லேயோ இட்டாலிலையோ இல்லை சைனாலேயோ மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு இந்தியாவில் அதிகமான எந்த ஒரு பொருளுக்குமே இந்தியாவில் மார்க்கெட் ஜாஸ்தி. ஸோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா கார் கம்பெனி மூலியமாக போனால் 25 days இந்த சாவியை ரெடி பண்ண ஆகும். பலவிதமான லக்ஸரி காருக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு 20 to 25 days ஆகும். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் கேட்பாங்க. ஆனால் கஸ்டமருக்கு வெயிட் பண்ண முடியாதுன்ற கஷ்டத்தினால எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகணும், இல்லை எங்களுக்கு இன்னொரு யூசர் 2 யூசர் இருக்காங்க, நான் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மாற்றி கார் யூஸ் பண்ணும், ஸோ எமர்ஜென்சி வேணும், அந்த ரீசனுக்காக 5000 ரூபா பொருளை 10,000 கூட கொடுத்து வாங்கிட்டு போக ரெடியாக இருக்காங்க. இப்போ இதே திருடன் கையில் இந்த மாதிரி ஆளுங்க கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை 1 லட்ச ரூபா கூட கொடுத்து வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனால் செய்துட்டாங்கன்னா அவங்க லைஃபே போயிடும். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா ஷோரூம்குள்ளேயே போய் அது அவரோட டீட்டெயில்ஸ், சர்வீஸ் விட்டு காரோட டீட்டெயில்ஸ்லாம் ஹேக் பண்ணிட்டு தான் இங்கே வந்து அவர் லாக் ஓப்பன் பண்ண கூட அலாரம் அடிக்குது. பட் ஆனால் அலாரம் சவுண்ட் வெளியே வராமல் இண்டிகேட்டர் மட்டும் லைட் எரியுது. அது எப்படி அந்த ஷோரூம்குள்ளே போய் பண்ண முடிஞ்சது அவரால்? உதாரணத்துக்கு இப்போ இந்த கீ தான் வந்து ஃபார்ச்சுனரோட கீ. இந்த கீயை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சில பாஸ்வேர்டு மட்டும் வேணும். அந்த பாஸ்வேர்டு ஷோரூம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதர் வெண்டர்ஸும் கொடுக்க முடியும். அவங்க கிட்ட சர்வர் வந்து ஹேக்கிங்லேயும் இருக்கலாம், இல்லை அந்த சர்வர் வந்து லீகலாகவும் இருக்கலாம். இப்போ லீகலாக இருக்கிறவன் அது அவ்வளோ ஈஸியாக ப்ரூஃப் இல்லாமல் இந்த சர்வர்லேருந்து ஒரு பாஸ்வேர்டு எடுத்து 2000 5000 விற்கிறதுன்றது ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லீகலாக இருக்கிறவங்கள்ட்ட ப்ரூஃப் இல்லாமல் வாங்க முடியாது. ஆனால் இல்லீகலாக சில பேர் இருக்காங்க, ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுறாங்க. இப்போ பேங்க் சர்வர்லாம் வந்து நம்ம பணம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஹெவி செக்யூரிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சர்வர் வந்து அவ்வளோ செக்யூரிட்டி இருக்காது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியில் ஐடி ஒரு எம்ப்ளாயி மூலிமா அந்த ஐடியை திருடிடுவாங்க. எம்ப்ளாயி ஐடியை யூஸ் பண்ணி இவங்க தேவையில்லாமல் அந்த நம்பரை எடுத்துடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் எங்களோட கார் எடுத்து வந்திருக்கேன், அந்த கார் கீ வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாமா? சார், பொதுவாகவே வந்து காரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ராடக்ட்டை 2010லேருந்தே ஃபாரினில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா 2015 அபவ் தான். இந்த ஃப்ளட் டைமில் நிறைய கார்ஸ் வந்து லாக் ஆயிடுச்சு, திறக்க முடியாமல் இருந்தப்போ எல்லாத்தையும் உடைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இந்த மாதிரி டூல் சில பேர் வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி 2015லேருந்து 14 ஆஃப்டர் இந்த ஃப்ளட்லேருந்தே யூஸ் பண்ணுறாங்க. இந்த டூல் வந்து ஒரு 2000 ரூபீஸ்லையோ 3000 ரூபீஸ்லையோ ஃபாரின்லேருந்து ஆன்லைனில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். அமேசான்லேயே கூட இது வந்து திருடன் கையிலையும் கிடைக்கும், யார் வேணால் வாங்கலாம். அமேசான்லேயும் வாங்கலாம், யார் வேணால் வாங்கலாம். இது எங்களுக்கு ஹோல்சேல் சப்ளை பண்ணுறவங்களும் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து எங்களை கேஒய்சி பண்ணாமல் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் இவ்வளோ விஷயத்த தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் கேஒய்சி பண்ணப்பட்டிருக்கோம். நாங்கள் வந்து அந்த வெண்டாருக்கோ அந்த டீலருக்கோ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோன்றது அவங்க ரெஜிஸ்டர் ஆகிடும். ப்ளஸ் நாங்கள் ஒரு கோடு வாங்கினாலும் எங்களோட டூலில் ஐடியிலேருந்து எங்களோட IME நம்பர் மாதிரி இந்த டூலுக்குன்னு ஒரு ஐடி நம்பர். ஸோ நாங்கள் தவறு செஞ்சுட்டு இதுலேருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. ஒரு வாட்டி தவறாக செஞ்சுட்டா எங்கள் டூலே பிளாக் பண்ணிடுவாங்க, நாங்கள் கார் ஓப்பன் பண்ண முடியாது. இதை யூஸ் பண்ணி காரை ஓப்பன் பண்ண போனாலும் கார் அலாரம் கத்த ஆரம்பிச்சிடும், எங்கள் டூலும் பிளாக் ஆகிடும். ஓகேண்ணா, இப்போ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் ஆடியோ போடணும்னா தேவையா? கருப்பு கண்ணாடி பார்த்துருக்கேன். அதாவது ப்ரோ, இப்போ இந்த டிவைஸ் வந்து வேர்ல்டு வைடில் யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ. வேர்ல்டு வைடில் இந்தியன் வெர்ஷனு, சைனா வெர்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு USA, ஜெர்மன் எல்லாத்துக்குமே வெர்ஷன் இருக்குது. இப்போ இந்தியனுக்காகவே வந்து டொயோட்டாவில் வந்து ஃபார்ச்சுனர் வண்டி இந்தியன் வெர்ஷனே போடுறான். அப்போ இந்தியன் வெர்ஷனோட ரிமோட் உள்ளே போயிட்டு க்ளோன் பண்ணிக்கிறதுக்கு இதில் ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கஸ்டமர் காரை தூரமாக இருந்து லாக் அண்ட் லாக் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்ளோன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெஷல் க்ளோனில் போயிட்டு இந்த மிஷினை ஆன் பண்ணிட்டோம்னா அவங்க ப்ரெஸ் பண்ணும்போது லாக் ஸ்டார்ட் ப்ரெஸ் லாக் கொடுக்கும்போது உடனே லாக்கோட ஃப்ரீக்வன்சி கேப்சர் ஆகிடும். திருப்பியும் வந்து லாக் அகைன் திருப்பியும் கேப்சர் ஆகிடும். இந்த மாதிரி வந்து டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓனருக்கு தெரியாமலே இந்த லாக் பட்டன் அன்லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது டேட்டா கலெக்ட் பண்ணி காப்பி ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கான சாவியை இங்கே வச்சோம் அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸில் இந்த ஃப்ரீக்வன்சி வந்துடும். இது வந்துச்சுன்னா க்ளோன் கொடுத்த உடனே வயரா ஒயர்லெஸ்ஸான்னு கேட்கும். ஒயர்லெஸ் அப்படின்னு சொன்னால் உடனே அது என்ன பண்ணும், பேட்டரியை போட்டு இது கிட்ட வைங்கன்னு சொன்ன உடனே உடனே இமீடியட்டாக இது காப்பி ஆகிடும். ஸோ இது காப்பி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரிமோட்டை வச்சு அவங்க காரை இயக்கிக்கலாம், காரை ஓப்பன் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் சார் இதில் உள்ள சீக்ரெட் விஷயம். கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன், வாங்க விளையாடலாம்.